இன்று நான் தமிழ்நாட்டில் நிகழும் மகத்தான அரசியல் மாற்றத்தை பற்றி பேச விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் பிரபல திரைப்பட நடிகர் விஜய் பெரிய அளவில் அரசியலில் நுழைந்துள்ளார். அவரது கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் அல்லது திவிகே 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் உருவாக்கப்பட்டது மற்றும் கடந்த 6 மாதங்களாக மட்டுமே தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதை பற்றி நான் திவிகேயின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸுடன் ஒரு நேர்காணலை மேற்கொண்டேன். பின்னர் எனது சொந்த பகுப்பாய்வையும் பகிர்ந்து கொண்டேன். இந்த நடிகராக இருந்து அரசியல்வாதியான விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் அலைகளை உருவாக்கி வருகிறார். மேலும் பலர் இதை முதலில் நம்புவது கடினமாக இருந்தது. தமிழ்நாட்டின் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார நிலப்பரப்பு கடந்த 15 ஆண்டுகளில் வியத்தகு முறையில் மாறியுள்ளது. இந்த மாற்றங்களை எடுத்துக்காட்டும் பல வீடியோக்களை நான் செய்துள்ளேன். உதாரணமாக, சபரிமலைக்கு தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை இதுவரை அனைத்து மாநிலங்களிலும் அதிகமாக இருந்தது, கூர்மையாக சரிந்துள்ளது. அத்தகைய சரிவு நிகழும் போது இந்து பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்பதை இது தெளிவாக குறிக்கிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சபரிமலையில் இந்து பக்தர்கள் ஏன் குறைந்து வருகிறார்கள்? இதே போக்கு சென்னையிலும் தெரியும். தமிழ்நாடு எப்போதுமே கோயில்களின் மாநிலம் என்று அறியப்படுகிறது. அங்கு எங்கும் கோயில்கள் உள்ளன. இது ஒரு வலுவான திராவிட கலாச்சாரத்தை கொண்டுள்ளது. ஆனால் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் ஒரு குறிப்பிடத்தக்க தலைமுறை மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 10 வயதுடைய குழந்தைகள் முதல் 40 மற்றும் 50 வயதுடைய பெரியவர்கள் வரை. இந்த மாற்றம் மாநிலம் முழுவதும் மிகவும் கவனிக்கத்தக்கது. ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் பிற வாகனங்களில் கூட இயேசுவே தங்களின் மீட்பர் என்று கூறும் ஸ்டிக்கர்களையும் எழுத்துக்களையும் நீங்கள் காணலாம். எனவே எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சமூக சீர்திருத்தங்கள் என்ன? நான் உங்களுக்கு ஒரு தெளிவான உதாரணம் தருகிறேன். சென்னை நகரில் மத்திய பகுதியில் 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. டிஎம்கே பாரம்பரியமாக இங்கு வலுவான பிடியை கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை இந்த 16 தொகுதிகளில் திவிகே 14 இடங்களில் வெற்றி பெற்றது. இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் பழைய டிஎம்கே தலைமையின் பாபு என்ற வேட்பாளரை எதிர்கொண்டார். ஆனால் இயக்கவியல் வேறுபட்டிருந்தது. சென்னைக்கு வெளியே புறநகர் இடையக மண்டலங்களில் திவிகே தனது இருப்பை வலுவாக உணர வைத்த கூடுதல் தொகுதிகள் இருந்தன. இப்படித்தான் பல இடங்களில் டிஎம்கேயின் பாரம்பரிய செல்வாக்கு பாதிப்புக்கு உள்ளானது. ஏன் என்பதை புரிந்து கொள்ள நாம் இளைஞர்களை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் அலை தெளிவாக துருவப்படுத்தப்பட்டிருந்தது. மாநிலத்தின் பொருளாதாரம் வளர்ந்து உலகளாவிய நிறுவனங்கள் செயல்பாடுகளை அமைத்ததால் இளைஞர்களின் ஒரு பெரிய பிரிவு பல நகர்ப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளில் 60 முதல் 70% வரை இந்த மாற்றங்களால் ஆழமாக பாதிக்கப்பட்டனர். பலர் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறியுள்ளனர். நடிகர் விஜய், அவரது முழு பெயர் ஜோசப் விஜய் ஆகும். இதன் காரணமாக கணிசமான ஆதரவை பெற்றார். பிரச்சாரத்தின் போது அவர் தேவாலயங்களுக்கு செல்வது, போதகர்களை சந்திப்பது மற்றும் பகிரங்கமாக ஜெபிப்பது ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தினார். இது ஒரு முக்கிய விவாத பொருளானது. தமிழ்நாட்டு வரலாற்றில் முதன்முறையாக ஒரு கிறிஸ்தவ வேட்பாளர் முதல்வராக வேண்டும் என்ற கருத்தை சுற்றி வெளிப்படையான பிரச்சாரம் நடைபெற்றது. முழக்கம் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவர் முதல்வராக வேண்டும். பலருக்கு இதை நம்புவது கடினமாக இருந்தது. எனவே நான் 5 முதல் 8 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்தேன். நான் தரையில் மக்களை சந்தித்தேன். டிஎம்கே தொழிலாளர்கள் உட்பட. அவர்கள் வெளிப்படும் உண்மைகளை பற்றி மிகுந்த நம்பிக்கையுடன் பேசினார்கள். திவிகேயின் அடித்தளம் பெரும்பாலும் ஒரு வலுவான ரசிகர் பட்டாளத்தை சார்ந்துள்ளது. மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி இரகசிய கிறிஸ்தவர்களை கொண்டுள்ளது. 44 இடஒதுக்கீடு தொகுதிகளில் திவிகே எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகங்களைச் சேர்ந்த பல வேட்பாளர்களை நிறுத்தியது. மேலும் அவர்களில் பெரும்பாலானோர் பெருமாள், முருகன் போன்ற பெயர்களை கொண்ட இரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தனர்.
வழிபாட்டு தேவாலய நெட்வொர்க் அமைதியாக வேலை செய்தது. பெரிய மண்டபங்கள் அல்லது பொது நிகழ்ச்சிகள் இல்லாமல். ஆனால் அவர்களின் செல்வாக்கு வலுவாக இருந்தது. புதிய பெந்தேகோஸ்தே மற்றும் வழிபாட்டு ஊழிய கூட்டங்கள் எல்லா இடங்களிலும், கொட்டகைகளிலும், சிறிய இடங்களிலும் முளைத்தெழுகின்றன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெரும் கூட்டத்தை ஈர்க்கின்றன. பல பகுதிகளில் இது 10,000 முதல் 25,000 வரையிலான ஒருங்கிணைந்த வாக்குகளாக மொழிபெயர்க்கப்படுகிறது. அதனால்தான் சென்னை மற்றும் பிற இடங்களில் பல டிவிகே வேட்பாளர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெரும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். கடலோர பகுதிகள் மற்றும் தென் தமிழ்நாட்டிலும் இதே போன்ற ஒரு முறைமை காணப்பட்டது. அங்கு ஒரு பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சமூகம் டிஎம்கேவுக்கு வாக்களித்தது. ஆனால் இந்த முறை டிவிகே நோக்கி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பல டிஎம்கே தலைவர்களுக்கு கூட கிறிஸ்தவ பின்னணி உண்டு. ஆனால் அந்த காரணி புறக்கணிக்கப்பட்டது. முஸ்லிம் சமூகம் பெரும்பாலும் டிஎம்கேவுடனே இருந்தது. இது அவர்களுக்கு ஒரு திடமான தொகுதி முன்னணியுடன் தீர்க்கமான வெற்றியை பெற உதவியது. இதற்கிடையில் என்டிஏவின் ஒரு பகுதியாக 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக கர்நாடகாவை ஒட்டிய நீலகிரி அருகே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அவர்கள் மோசமான செயல்திறனை காட்டினர். அதிமுகவும் பின்னடைவுகளை சந்தித்தது. விஜயின் உத்தி தெளிவாக இருந்தது. அவர் தேர்தலின் போது தனது முழு பெயரான ஜோசப் விஜய் என்பதை பயன்படுத்தினார். பாஜகவுடன் எந்த கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்லை. உண்மையில் டிவிகே தன்னை பாஜகவுக்கு எதிராக நிலைநிறுத்தி கொண்டது மற்றும் பாஜக எதிர்ப்பு சக்திகளுடன் பணியாற்ற அதிக திறந்திருந்தது. இது தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை முழுவதுமாக மாற்றியுள்ளது. இளைஞர்களிடையே வம்ச அரசியலின் செல்வாக்கு விரைவாக மங்கி வருகிறது. இந்தியா முழுதும் உள்ள இளைஞர்கள் குடும்ப அடிப்படையிலான அரசியலை நிராகரித்து வருகின்றனர். அது காந்தி குடும்பமாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாட்டில் கருணாநிதி குடும்பமாக இருந்தாலும் சரி. விஜயின் கீழ் டிவிகேயின் இந்த வெற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ஆரம்ப நாட்களில் டெல்லியில் அடைந்ததை விட பெரியது. இது ஒரு சிறிய மாற்றம் மட்டுமல்ல. இது சமூக பொருளாதார மாற்றங்கள், தலைமுறை ஆசைகள் மற்றும் புதிய சமூக சீரமைப்புகளால் இயக்கப்படும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அலையாகும். தமிழ்நாட்டின் அரசியல் மீண்டும் ஒருபோதும் அப்படி இருக்காது. மேலும் இது மற்ற மாநிலங்களிலும் ஒத்த இயக்கங்களை ஊக்குவிக்கும். புதிய தலைமுறை நம்பிக்கையை, நேர்மையான நீதியை மற்றும் உண்மையான மாற்றத்தை விரும்புகிறது. மேலும் விஜய் அந்த உணர்வை சக்தி வாய்ந்த முறையில் தட்டியுள்ளார்.